ரொம்ப அறிவுஜீவி. இந்த மாதிரி ஒரு அறிவுஜீவியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. கேட்குறாங்க, ஹஸ்பண்டு கேட்குறாரு. ஹஸ்பண்டு ஸ்டேஷனுக்கு போய் ஒய்ஃப் ரிசீவ் பண்ணிவிட்டு வர்றாரு. ஒய்ஃப் ட்ரெயினில் வந்திருக்காங்க. வழியில் அவர் கேட்குறாரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் கிட்ட, எப்படி பிரயாணம் ஜர்னி எப்படி நடந்தது, எப்படி இருந்தது ஜர்னி, ட்ரெயின் ஜர்னி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கு அப்பர் பெர்த் கிடச்சிதுங்க, அதனால் சரியாக தூங்க முடியல, டயர்டாக இருக்கு அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறான். அதுக்கு ஹஸ்பண்டு கேட்குறாரு, லோயர் பெர்த்து மிடில் பெர்த்து இருக்கிறவங்கள கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி நீ பெர்த்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு லோயர் பெர்த்துக்கோ மிடில் பெர்த்துக்கோ வந்திருக்கலாம் இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் அப்பர் பெர்த்து அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானும் நினச்சேங்க, ஆனால் వీడియో పారంగా రాత్రంతా నిద్రలేక చిరాగ్గా ఉంది. మిడిల్ బెర్త్ కానీ లోయర్ బెర్త్ కానీ ఎవరైనా అడిగి మార్చుకోవాల్సిందిగా. మార్చుకుందాం అనుకున్నానండి, కానీ ఆ 2 సీట్లలోకి ఎవరూ రాలేదు. ஸோ ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன், நினச்சேன், பார்த்தா யாராவது அவங்கக்கிட்ட கேட்டு சேஞ்சு பண்ணிக்கலாம் அப்பர்லேருந்து லோயருக்கு அப்படின்னு நினச்சி. ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்தேன், அந்த 2 பெர்த்துக்கு யாருமே பாசஞ்சர் வரல, அதனால் சேஞ்சு பண்ண முடியல. அப்பர் பெர்த்தில் வந்ததுனால தூக்கம் இல்லாதனால ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. எவ்வளோ அறிவுஜீவியாக இருக்கணும். லோயர் பெர்த்து மிடில் பெர்த்துக்கு யாரும் வரலையா, நைட் ஃபுல்லாக காலியாக தான் இருந்ததா, யாராவது வந்தால் கேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இந்த அம்மாவும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ அறிவுஜீவியெல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண முடியும். ப்ளீஸ்.